சக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்ததா ரிஷபராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரு கஷ்டம் வரவே வராது. இதுதான் இவங்க அனுபவிக்கக்கூடிய இருக்கிறதுலயே அதிகமான கஷ்டம் அப்படின்னா என்ன கஷ்டமா இருக்குங்க? பிடிவாத குணம். இவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணமே இவங்க கிட்ட இருக்க ஒரு அடமெண்ட் கேரக்டர். அது என்னன்னா, இவங்க வந்து ஒரு யூனிக்கான பர்சன். சில யாருமே அவ்வளவு சீக்கிரம் எழுத நம்பவும் மாட்டாங்க. அப்போ செலக்டட் பர்சன்ஸ் தான் இவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா நட்புல இருப்பாங்க. அப்போ நட்புல இருக்கும்போது அவங்கள மட்டும் போதும் அப்படின்னு வச்சு மீதி உறவுகளை வந்து ரொம்ப கவனம் செலுத்தாம இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் வந்த மாத்திரத்துல இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் தயங்குவாங்க. ஸோ எல்லாமே ஸ்லோ. இப்போ மேஷம் வந்து ஹை ஸ்பீடுனா இவங்க வந்து அதுக்கு நேர ஆப்போசிட், ஸ்லோவா இருப்பாங்க. நான் ஸ்லோவா ஸ்டடியான போதும். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். நம்ம வந்து அப்படியெல்லாம் ஓடி போய் ஜெயிக்கணும்னு எல்லாம் கட்டாயம் கிடையாது. மெதுவா போறோம், மெதுவா அசைஞ்சு போனாலும் நான் வந்து வந்துருவேன், ராஜா போவாங்க. ஒரு அசை போடுற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து துன்பத்தை ஏற்படுத்தணும். இதுல பணச்சிக்கல்கள் வந்து நிறைய வரும். இவங்க துன்பம் படுறதுக்கு மெயின் காரணமே இவங்க அடமெண்ட் கேரக்டர் தான். அது பிடிவாத குணம் நிறைய இடத்துல வந்து ஒத்து வராது. ஏன்னா இப்ப குடும்ப உறவுகள் என்ன ஆகும்னா, ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவாலிட்டியா இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் 50-50 இருக்கணும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கெல்லாம் இறங்கி வரமாட்டோம், தேவைன்னா வாங்குங்கிற மாதிரியே. இதுக்காகவே நிறைய நாள் வந்து பட்னியா இருந்தா கூட அவங்க ரெடி. அந்த அளவுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க இந்த பிடிவாத குணத்துல. அது தளர்க்கப்படுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மனவேதனை அடையறதா மிச்சம். இதனால அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். அவங்க இந்த மேக்சிமம் பாத்தீங்கன்னா உடல் வந்து நிறைய இந்த எக்ஸ்ட்ரா ஒபிசிட்டி பர்சன்ஸ் எல்லாமே இந்த ரிஷபத்துல இருப்பாங்க. அப்ப லீனான பர்சன்ஸும் இருப்பாங்க. அதாவது ரெண்டுமே காரணம் என்னன்னா அந்த டென்ஷன் தான். கண்டிப்பா மேக்சிமம் பாத்தீங்கன்னா டென்ஷன் இருக்கும். அதாவது அவங்க நினைச்ச விஷயத்த நடக்கல அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னா அந்த பிளான் வந்து எனக்கு நடக்கணும். இல்லன்னா காலதாமதம் எடுத்தாவது நடக்கலாம் அப்படின்னு யோசிச்சா இவங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. அதாவது எனக்கு அது நான் ஏன் நினைச்சு நான் அது ஏன் நடக்கல அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. இப்ப ஏற்கனவே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. இந்த கஷ்ட காலத்துல தெரியாம கூட இந்த தப்ப பண்ணிட்டா இந்த கஷ்டம் இன்னும் அதிகமாயிடும் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு அது? இவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது இல்லையா, வரும்போது அது நம்ம வேண்டாங்கிறது மாதிரி தட்டி கழிக்க கூடாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து இவங்க கதவை வந்து நாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு நாக்கிங் வராது, யாரும் வந்து தட்ட மாட்டாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சரி கிடைக்கிறத வச்சுக்கலாங்கிற ஒரு டெண்டன்சியை வந்து இவங்க உருவாக்கும். அந்த மனப்பக்குவம் கண்டிப்பா வேணும். இவங்களுக்கு அது இருக்காத பட்சத்துல என்ன ஆகும்னா, அது வந்து இவங்களுக்கு நல்லதா கெட்டதான கெட்டது. ஸோ அப்போ இதை வந்து இவங்க 100% அதை மேக்சிமம் ட்ரை பண்ணணும். நம்ம அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த பிடிவாதத்தை கொஞ்சம் லூஸ் ஆகுறதும் ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணிட்டாலே இவங்க வந்து லைஃப்ல வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. ஏன்னா ஒரு பொசிஷன் இவங்களுக்கு இருக்குன்னா அந்த பொசிஷன்ல தான் அவங்க அடுத்தடுத்த பொசிஷன் தேடிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டீச்சரா ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த டீச்சர்ல இருந்து அடுத்த கேட்டகரி ஒரு சீனியர்ல இருந்து அடுத்த ஒரு பிரின்சிபல் கேரக்டர் அப்படிதான் போகணும்னு நினைப்பாங்களே தவிர அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் என்ன எலிஜிபிளா இருப்பாங்க. அவங்க எல்லாமே நல்ல படிப்புல எல்லாம் சூப்பர் எலிஜிபிளா இருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுலயே இருந்து அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கறது யோசிக்கிறது இவங்களோட ஒரு மென்டாலிட்டி. இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா எந்த கோவிலுக்கு போய் எந்த கடவுளை வழிபடலாம்? இவங்க வந்து வணங்க வேண்டிய கடவுள் பாத்தீங்கன்னா, யார பிடிக்கணும், முருகர். நம்ம வந்து எல்லாத்தையும் சக்சஸ் ஆகணும்னா மகாலட்சுமி. சோ மகாலட்சுமி கோவில் எங்க இருக்குனாலும், லட்சுமி கோவில் எங்க இருந்தாலும் அவங்க வந்து அதை வழிபடலாம். அது பிரச்சனை கிடையாது. இப்ப அவங்களுக்கு ஏன்னா நியர்பைல எங்க இருக்கும், இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா, சோ அது எங்க இருந்தாலும் அவங்க வழிபடலாம். கண்டிப்பா. ஆனா அவங்களுக்கான இதுதான் அதுதான். இப்ப மகாலட்சுமி தாயை வந்து வழிபடலாம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாமா? இவங்களுக்கு வந்து சில வாழ்க்கையில தடைகள் எல்லாம் இருக்கும். சோ அப்போ சின்ன தடையா இருக்கட்டும், பெரிய தடை, அப்ப அதுக்கு என்ன பண்ணா வழிபடுறது ஒரு முறையா இருந்தாலும் இவங்க வந்து இந்த கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு, இப்போ ஒரு கோவில்ல வந்து அஃபோர்டபுள் என்னால முடிகிற விஷயத்த நம்ம அந்த கோவிலுக்கு செஞ்சா, அன்னதானம் போடுறது, இல்ல அந்த கோவிலுக்கான சுத்தப்படுத்துறது, இல்லைன்னா அந்த கோவிலுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கறது. இவங்க இந்த ரிஷபத்துல பிறந்த ரிஷப ராசினாலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிகாரமே சாஸ்திரத்துல இதுதான்.
நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ அப்ப இவங்க அவங்க அன்னதானம் அதெல்லாம் இவங்கதான் போடணும். அபிஷேகம் பண்றது, பாலாபிஷேகம். இவங்க இந்த கோவில்ல மேபி ஹை லெவல்ல இருக்கவங்க எங்களால போட முடியும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி சுத்தப்படுத்துறது, அந்த கோவில்ல இன்னைக்கு நான் சுத்தப்படுத்த கூட அவங்களுக்கு 100% மன நிம்மதி கிடைக்கும். அந்த சில தடைகள் இருக்கும் இல்லையா, அந்த தடைகளும் உங்க வாழ்க்கையில இருந்து விலகும். ஒரு ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களால முடிஞ்சதுக்கு உங்க நியர்பைல இருக்க கோவில்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு உதவி அந்த கோவிலுக்கு செய்யறதோ, இல்லைன்னா உங்களால முடிஞ்சது அன்னதானம் பண்றதோ, கோவில் சார்ந்த விஷயங்களை நீங்க டச் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா லைஃப்ல நிறைய தடைகள் விளங்கி உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்குறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்த பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். சோ எனக்கு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது, இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கிறேன், ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்ல, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சரி, நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இல்ல, எல்லா பர்சன் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அதை வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையாகும். கண்டிப்பா மேம்.